தைலம் தடவுறேன்னு பாசமா ஒட்டிக்கிட்டாங்களே, இது ரொம்ப தப்பாச்சே. இந்த உறவை ஒட்ட விடக்கூடாது, வெட்டி விடுறேன். பத்மினி, இனிமே வேலை இருந்தா என்கிட்ட சொல்லு, நீ செய்யாத, நானே செய்யறேன். சரிங்க தங்கம், போதும், நீங்க போய் படுத்துக்கோங்க. வலி போயிடுச்சா? போயிடுச்சு, நீங்க போய் படுத்து தூங்குங்க. என்ன அம்மா பொண்ணு பாசத்தை பொழியறீங்க போல. அம்மா பொண்ணுன்னு பாசம் இருக்கதான் செய்யும், அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப பேசாத. தைலத்தை தடவை சொல்லி சின்ன பொண்ணு மனசுல சிம்பத்தியை கிரியேட் பண்றியா? அவளே தான் பாசமா தேய்ச்சி விட்டான். ஏன் உனக்கு இது பொறுக்க மாட்டேங்குதா? எப்படி பொறுக்கும்? யாரோ பெத்த பொண்ணுக்கு நீ அம்மாவாகணும்னு நினைச்சா அதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நிஷாவுக்கு அம்மாவா இருக்கதான் உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நீயும் அதுக்கு சப்போர்ட் பண்ண, மறந்துட்டியா? உண்மைதான், ஆனா நீ ஃபெயில் ஆயிட்ட. நிஷாவுக்கு ஆயாவா இருக்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது. அதை என் பொண்ணு சொல்லட்டும். ஓஹோ, பாசம் ஓவரா போகுது. பாத்து இன்னொரு தடவை வலிக்கு விழுந்துற போற வாழ்க்கையில. அத நான் பாத்துக்கிறேன், நீ 4 பேர் மெச்சிக்கிற மாதிரி வாழ பாரு. உத்தரவு மகாராணி. ஆமா, நமக்குள்ள ஒரு டீலை பத்தி பேசியிருந்தேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருக்கு. சொல்லு. இனிமே நீ நான் சொல்றதான் கேட்கணும். நான் இந்த வீட்டோட மருமக. நான் இந்த வீட்ல பிறந்தவ. இப்பதான் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டல. இப்ப நீ இந்த வீட்ல ஒரு விருந்தாளி தான். விருந்தாளி சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. ரொம்ப லாஜிக்கா பேசுறதா நினைப்பா? என்கிட்ட போன் இருக்கு. உலகத்துல பாதி பேர்கிட்ட போன் இருக்கு. அப்போ பவித்ரா கிட்டயும் போன் இருக்கும்ல? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடவா? இங்க பாரு, என்ன மிரட்டுறதா நினைச்சு பவித்ராக்கோட வாழ்க்கையில விளையாடாத. நான் சொல்றத உன்னால கேட்க முடியுமா முடியாதா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஓஹோ, உன் தைரியத்தை செக் பண்ணி பாத்துருவோமா? என்ன, யாருக்கு போன் பண்றேன்னு பாக்குறியா? ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயே கேளு. ஹலோ, யாருங்க? பாட்டி, நான் இந்திரா பேசுறேன். பவித்ரா எப்படி இருக்காங்க? பரவாயில்லம்மா, கடவுள் புண்ணியத்துல உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பொழைச்சிட்டாங்களா? இப்ப நான் பவித்ரா கிட்ட பேசணுமே. இல்லம்மா, அது இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லு. போன கொடு. இப்ப நான் செம்ம மூடோட்ல இருக்கேன். இப்ப நீ என்ன குஷிப்படுத்தணும். என்ன செய்யணும் சொல்லு. நீ பத்மினிங்கிறதுக்காக நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் அப்படிலாம் பாட சொல்ல போறதில்ல. நீ பாடி யார் கேக்குறது? ஒரு சின்ன வேலை செய்யணும். சொல்லு. இப்போ உன் கையில ஒரு ஸ்கேல தருவேனா, அத நீ ஆசையோட வாங்கிப்பியா? இப்போ உன் கால்ல தைலம் தடவிட்டு போனால, அந்த தைலம் தடவின கையில ஓங்கி ஒரு அடி அடிப்பியா? இந்திரா, இறக்கமே இல்லாம பேசாத. அவ சின்ன குழந்தை, அடிச்சா தாங்க மாட்டா. அப்படியா? அதையும் இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். எங்க இது? இதா இருக்கு. இந்தா. இந்திரா ப்ளீஸ் இந்திரா, உனக்கு சந்தோஷம் வேணும்னா என்ன வேணாலும் 4 அடி அடிச்சுக்கோ ப்ளீஸ். முதல்ல இத பிடி. புடி. புடிங்கறல. இப்ப நீ அவளை கூப்பிட்டு அடிக்க போறியா, இல்ல நான் பவித்ராவுக்கு மறுபடியும் போன் பண்ணவா? பத்மினி, நீ யோசிச்சு என்ன டென்ஷன் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கூப்பிட அவளை. கூப்பிடுறே. நிஷா, நிஷா. வரேன் பத்மினி.
பத்மினி. கையை நீட்டு. ம். இந்த கையில தான் தைலம் தடவுனியா? ஆமா. என்ன ஒன்னு அடிச்சு காட்டணுமா? அடிக்கிற அடியில கண்ண தண்ணி வரணும். ம். எதுக்கு பத்மினி அடிக்கிற? அம்மா. நிஷா, ஏய் என்ன அடிச்சிட்டு அவளை அணைக்க போறியா? நீ வாடா நிஷா குட்டி. ரொம்ப வலிக்குதாடா நிஷா குட்டி. எதுக்கு அடிச்சாங்க? நீ தைலம் தேய்ச்சி விட்டல்ல, அது அவங்களுக்கு பிடிக்கலையா? நான் நல்லது தானே செஞ்சேன். ஆமா, ஆனா அது அவங்களுக்கு கெட்டதா தெரியுதே, அதான் அடிச்சிட்டா. நீ பாசமா தைலம் தேய்ச்சது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கூட பாவம் நிஷா அவளை அடிக்காதன்னு சொன்னேன். நீ உன் வேலை பாருன்னு என்னையே திட்டிட்டா. இனிமே நீ அவ கூட சேராத. இனிமே நான் இவங்க கூட சேர மாட்டேன். எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை. இனிமே நான் அவங்கள பத்மினின்னு கூட கூப்பிட மாட்டேன். எங்க அப்பா வந்ததும் நான் அடிச்சதை சொல்றேன். அம்மா இந்தாங்கம்மா, வெத்தலை, கற்பூரம், வத்திப்பெட்டி. இதெல்லாம் இப்படியே இங்கே இருக்கட்டும். சரிங்கம்மா. அமாவாசை, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன விஷயம்மா? பவித்ரா வர்றப்ப தேவி இறந்ததுக்கான எந்த அடையாளமும் இந்த வீட்டுல இருக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. சரி. அமாவாசை, ஏய் அம்மா இங்க வாங்க. என்னம்மா? முதல்ல அந்த போட்டோ எடுத்து உள்ள வை. ஐயோ போ, சொன்னதை செய். அந்த பூ எடுத்து குப்பையில போடு. வாமா, வா வா, இங்கே நில்லு. பத்மினி, உள்ள ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. ரொம்ப வலிக்குதாம்மா? அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு கொஞ்சம் குத்துது பாட்டி. சரி, பாண்டியன் உங்க கூட வரலையா? ஹாஸ்பிட்டல்ல பில்ல செட்டில் பண்ணிட்டு எங்களை கார் ஏத்தி விட்டுட்டு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாரு. இல்லங்க, உள்ள போங்க அக்கா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. சரி. அது என்ன பாட்டி, வலது கால் எடுத்து வச்சு வர சொல்றீங்க? நான் என்ன இந்த வீட்டுக்கு புதுசாவா வரேன்? புதுசா தான் வர்றேம்மா. புதுசான்னா மறுபிறவி எடுத்துட்டு வந்திருக்க பவித்ரா. உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கே. இருங்க பாட்டி, சாமி கும்பிட்டுட்டு வரேன். இருமா, அங்க எதுக்கு போற? என்ன பாட்டி, செத்து பொழைச்சு வந்திருக்கேன், வீட்டுக்கு வந்ததும் விளக்கேத்தி சாமி கும்பிட வேணாமா? அதுக்கெல்லாமா, அது வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல சாகு பழைக்க கிடக்கும் உங்களுக்கு கடவுள் மேல கோவம் வந்துருச்சா? ஆமாம்மா, ஆமா.
என் பேரன் தேவ் இன்னும் வீட்டுக்கு வரல. வீட்டுல இருந்த என் பேத்தியே ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வச்சுட்டான். எனக்கு கடவுள் மேல நிறைய கோவம் இருக்கு. சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல பாட்டி. அமாவாசைன்னு சாமி போட்டோலாம் துடைக்கணும். துணி இருந்தா கொஞ்சம் எடுத்து வைங்களேன். அக்காக்கா, இந்த மாதிரி பூஜை அறைய மூடி வச்சுட்டா மறுபடியும் அந்த பூஜை அறைய திறக்கணும்னா 30 நாள் ஆகணும். அப்படியா? ஆமாக்கா. ஏன் பாட்டி, உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லக்கூடாதா? அது வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஏன்க்கா? அவங்க தான் சாமி மேல கோவமா இருக்காங்களே, விளக்கே ஏத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படிதானே பாட்டி? ஆமாம்மா. சரி, நான் மேல போறேன். சரிக்கா. சரி, நான் மேல போறேன். சரிக்கா. என்ன பாட்டி, சம்பந்தமே இல்லாம விளக்கு இங்க எரிஞ்சிட்டு இருக்கு? அதுவும் திரி வடக்கு பக்கமா எரிஞ்சிட்டு இருக்கு. வடக்கு பக்கம் திரி எரிஞ்சா என்ன அர்த்தம்னு தெரியுமா பத்மினி? தெரியாதுக்கா. என்ன அர்த்தம்? வீட்ல யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஐயோ, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. 30 நாள் வரைக்கும் இறந்தவங்களோட படத்தை வச்சு விளக்க வடக்கு பார்த்து ஏத்தி வைப்பாங்க. அது நான் தான்மா உனக்கு குணமாகணும்னு தினந்தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இந்த அமாவாசை கிட்ட இந்த விளக்கு கொண்டு போய் சாமி ரூம்ல வையின்னு சொன்னேன். இந்த அமாவாசை நீ வர்றத பார்த்ததும் விளக்க அந்த இடத்துலயே வச்சுட்டாப்ல. ஆமாம்மா. தற்செயலா வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியே எரியுது. ஏன் அமாவாசை, இப்பவாது எடுத்து வைப்போ. சரிம்மா. ஏன் பாட்டி, நான் சாமி கும்பிடக்கூடாது, ஆனா நீங்க மட்டும் சாமி கும்பிடலாம்ல? இல்லம்மா. எப்படியோ உங்க பிரார்த்தனை என்னை காப்பாத்திடுச்சு. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஏன் பாட்டி, தேவ பத்தி இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலையா? என்ன பாட்டி? அது பாண்டியன் இப்ப வரைக்கும் போராடிட்டு தாமா இருக்காரு. நான் செத்து பொழைச்சு வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. என்னோட சுக துக்கங்களை புருஷன்கிட்ட தானே பாட்டி ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன் இன்னும் அவரு தலைமறைவாவே இருக்காரு? இன்னும் தேவ் மாமாவுக்கு இந்த ஆபத்தெல்லாம் இருக்குன்னு அவர் தான் சொன்னாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? வர வர தேவ் தலைமறைவா இருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு வாரம் 10 நாள் பாப்பேன். தேவ் பத்தின தகவல் எதுவும் சரியா கிடைக்கலனா என்னையும் என் குழந்தையும் காப்பாத்திக்க நானே களத்துல இறங்குவேன். அப்பா, டேய் நிஷா குட்டி, என்னடா சொல்லும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா?
சரிடா கண்ணா, அப்பா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாம்னா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட போலீஸ் வேலை தான் பாப்பீங்களா? மகன் ஒருத்தி இருக்காளே, சாப்பிட்டாளா தூங்குனாளான்னு கேட்டீங்களா? பாரா பெரிய மனுஷிய. டேய், உன்னை கவனிக்கு தான் பத்மினி இருக்காளே. அந்த பத்மினி பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும். நான் அறிவு அங்கிள் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன், சரியா? என் பிரச்சனைய பத்தி பேச இந்த வீட்ல யாருமே இல்ல. என்னடா செல்லக்குடி இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கேன்டா செல்லம் உனக்கு. சரி, அப்ப நான் சொல்றத கேளுங்க. சொல்லுமா, என்ன பிரச்சனை? எனக்கு இந்த பத்மினி வேணாம். ஐயோ, இது பெரிய பிரச்சனையாச்சே. என்ன பண்றது? சரி, நான் ஃபோன் பேசிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன், சரியா? இப்பவே பேசணும். நிசா குட்டி, அவசரமா நான் பேசணும்டா செல்லம். நீ போ, வரேன், போ. சார் வணக்கம் சார். வணக்கம் அறிவு. ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நீங்க பிரபு சார் வீட்டுக்கு என்கொயரிக்கு போனீங்களே, என்னாச்சு? ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டான். அதான் சார் பிரபு சாரோட ஸ்பெஷாலிட்டியே. நாம யோசிக்கிறப்பவே அவர் மோப்பம் பிடிச்சிடுறாரு சார். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சரி, என்கொயரி பண்ணப்போ பிரபு சார் என்ன சார் சொன்னாரு? நான் சொன்ன நம்பர் கார் தொலைஞ்சு 10 நாள் ஆச்சான். சார் என்ன சொல்றீங்க? போய் தான் சொல்றான்னு பார்த்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி கையில் வச்சிருக்கான். சார் அப்படியா? அப்படின்னா வேற எந்த கார் தேவ மேல மோதி இருக்கும்? நம்மள முட்டாளாக்கா பார்க்கறான். சார் நீங்க சொல்ற அதே நம்பர் காருக்கு ரிப்பேர் பண்ணதா 3 நாளைக்கு முன்னாடி கார் மெக்கானிக் 28,000 ரூபாய்னு பேமெண்ட் வாங்கிட்டு போனாரு. சார் நீங்க சொல்ற அதே நம்பர் காருக்கு ரிப்பேர் பண்ணதா 3 நாளைக்கு முன்னாடி கார் மெக்கானிக் 28,000 ரூபாய்னு பேமெண்ட் வாங்கிட்டு போனாரு. என்ன சொல்றீங்க அறிவு? அப்ப இந்த எஃப்ஐஆர் கூட ஃபேக்கா இருக்குமா? ஃபேக்கா இருக்கலாம் சார். இல்ல ஸ்டேஷன்ல போலீஸ் கூட டீல் போட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். அப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. சொல்லுங்க சார். அந்த கார் மெக்கானிக் கொண்டு வந்தான்ல பில், அதை எப்படியாவது நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அது முடியும் சார். அதை நான் தான் ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். அறிவு, நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அறிவு. சார் என் மச்சின சாவுக்கு காரணமானவங்களை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் சார். பில்லை எப்படியாவது நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே அறிவு. சார் பவித்ரா வீட்டுக்கு வந்தாச்சு சார்? வந்தாச்சு. பத்மினி தான் கூட இருந்து வீட்டிலலாம் செட்டில் பண்ணிட்டு வந்தா. சார் என்னை பார்த்தா தேவ் பற்றி தான் கேட்பா, அதனால தான் பவித்ராவை நான் அவாய்ட் பண்ணேன். இல்லை அறிவு, நம்ம ரிலேஷன் சைடில் பவித்ராவை இப்போதைக்கு சந்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆமாம் சார். யாராவது ஒருத்தர் தேவ் பற்றி உளறிட்டா கூட பவித்ராவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஆனால் அதை எப்படி மறைக்க போகிறேன்னு தான் தெரியல சார். நம்ம எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு அறிவு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஓகே அறிவு, நான் வச்சிடறேன். ஓகே சார். டேய், இங்கே தான் உட்காந்துருக்கா என் செல்லம்? சரிடா செல்லம், இப்ப சொல்லு உன் கம்ப்ளைண்ட. என்ன கம்ப்ளைண்ட்? ஏதோ பத்மினி பத்தி சொல்ல வந்தியே. எந்த பத்மினிய பத்தி? டேய், எந்த பத்மினியா? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா கண்ணா. உன் பிரச்சனை தான் என்ன? நான் எதையும் சொல்ற மூட்ல இல்ல. பாரா பெரிய மனுஷிய. எங்க இளவரசி மூட் அவுட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? சொல்ல முடியாது. ரொம்ப அடம் பிடிக்க கூடாது, அப்புறம் அப்பா உன் பேச்சு கா விட்டுருவேன். கா. மாதவி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. நீ எங்க போயிருந்த? ஹாஸ்பிடலுக்கு பவித்ராவை பார்க்க போயிருந்தேன். நீ எதுக்கு அங்கெல்லாம் போன? நானே சில சோர்ஸ் மூலமா வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கேன். தேவ சாகடிச்சு நம்ம லட்சியத்துல பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம்.
அந்த தேவ நான் முழுசா ஜெயிக்கணும். அது என்னன்னா நாம ஜெயிக்கணும்னு சொல்லு. ஒரு தாயா அந்த தேவால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். சோ அவனை அழிச்சா ஒரு தாயா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம்டி. சரி, பவித்ரா எப்படி இருக்காளாம்? என்னத்த சொல்றது, அவ பொழைச்சிட்டதுனால நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. எத்தனையோ விஷயங்களை கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு வின் பண்ணிருக்கேன். ஆனா பவித்ரா கிட்ட மட்டும் தோத்துட்டேன். அப்படிலாம் சொல்லாத. உன்னை ஜெயிக்கிற தகுதி அந்த பவித்ராக்கு கிடையாது. சரி, எப்ப டிஸ்சார்ஜ் ஆகுறா? வீட்டுக்கு வந்துட்டாலாம். ஆனா பல விஷயம் கேள்விப்பட்டேன். என்னது அது? சொல்லு. பவித்ராவுக்கு அவ புருஷன் செத்து போனதே தெரியாதாம். ஆனா இந்த விஷயம் பவித்ராக்கு தெரியாதபடி பத்திரமா பாத்துக்கிறாளாம் அந்த கிழவி. அப்போ இன்னும் பூவோட பொட்டோட தான் இருக்காளா? தேவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த பாண்டியனும் கிழவியும் பவித்ராவுக்கு தெரியாமையே செஞ்சிருக்காங்களாம். எதுக்காக புருஷ செத்த விஷயத்த மறைச்சிருக்காங்க? பவித்ரா தான் கர்ப்பமா இருக்கால, தான் புருஷன் செத்ததை சொன்னா பவித்ரா வயித்துல இருக்கிற கர்ப்பம் கலைஞ்சிருன்னு சொல்லாம இருக்கலாம்ல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன? ஆளுங்க அவளை அடிச்சதுல கொஞ்சம் அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்கா. என்ன பிரயோஜனம்? அவ இன்னும் உயிரோட தானே இருக்கா. சாகலன்னா என்ன? அவ செத்துறக்கூடாதுன்னு தினமும் மத்தவங்க செத்து செத்து பொழைக்க போறாங்க. என்னடி சொல்ற? பவித்ரா அதிர்ச்சியான சம்பவங்களை பார்க்க கூடாது, அதிர்ச்சியான சம்பவங்களை பத்தி கேட்க கூடாது. கேட்டா பவித்ரா செத்துருவா. நிஜமாவா? அப்படிதான் டாக்டர் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. எத்தனை நாளைக்கு இதை தெரியாம பாத்துக்குவாங்க? நாம நாளைக்கே ஆரம்பிச்சிடுவோம். நாளைக்கு ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல, இந்த விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரியக்கூடாது. என்ன மாதவி, இனிமே தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன? வா நாம பாத்துக்கலாம். நாளைக்கு நம்ம சார்பா பவித்ரா வீட்டுக்கு ஒருத்தரை அனுப்புறோம். எதுக்கு மாதவி? மறுபடியும் இன்னொருத்தனை அனுப்பிச்சு அவன் சொல்ல தெரியாம சொதப்பி உன்னோட 2வது முயற்சி தோல்வி அடையறதுக்கா? அம்மா, வேகத்தை விட விவேகத்துக்கு பவர் அதிகம். ஆமாண்டி, பவித்ரா செத்தா அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து அவளோட சாகும். அப்போ அந்த தேவ் குடும்பமே குல நாசமாகும். அது நடக்கணும்டி. நடக்கும். நான் அனுப்ப போற ஆள் உள்ள போயிட்டா பவித்ரா போனமா வெளியே வரப்போறான்னு அர்த்தம். ஆமா, அதுக்கு யார் அனுப்ப போற? அது சஸ்பென்ஸ். நடந்து முடிஞ்சதும் அவனே நம்ம கிட்ட வந்து சொல்லுவான்.